மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை கேட்டு வந்திருக்கும் நேரத்தில் உழவர் உரிமை இயக்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். இந்த கோரிக்கையை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுடைய அறிக்கையில் நாங்கள் குறிப்பிட்டு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இதை நிறைவேற்றும் வகையில் எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம். மேல்மா சிப்காட் திட்டம் கைவிட வேண்டும். ஏற்கனவே மேல்மாவை சுற்றி 2 சிப்காட் இருக்கிறது. அங்கே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் ஏற்கனவே பயன்பாட்டுக்கு இல்லாமல் உள்ளது. எனவே இந்த மேல்மா சிப்காட் திட்டத்தை நாங்கள் கைவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிச்சயமாக இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுக்கு முன்னாடி இந்த திட்டம் நிறைவேறாது. எனவே நீங்கள் பொறுப்பேற்றவுடன் இந்த திட்டத்தை நீங்கள் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விளைநிலங்களை பாதுகாக்கும் கொள்கை. விளைநிலங்கள் விவசாய நிலங்களே இன்னைக்கு அரசனுடைய குறிப்பேட்டில் எல்லாமே தரிசுன்னு வச்சிருக்காங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரியறதில்லை. எல்லாத்தையும் மொத்தமா எந்த திட்டங்களுக்கும் அவங்க தரிசுன்னு போட்டுடுறாங்க. நீங்க மேடையில் இருக்கிறவங்களுக்கு அதை போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதில்ல. அப்போ விளைநிலங்களை பாதுகாக்க கொள்கை வைக்க வேண்டும். நில ஒருங்கிணைப்பு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் விவசாயிகளுக்கு பாதிக்கக்கூடியது. அந்த சட்டத்தை நீங்க ரத்து செய்யணும். கடைசியாக ஒன்று, கரும்பு விலை நிர்ணய கோட்பாடு. அதாவது கரும்புக்கு சர்க்கரை எவ்வளவு வருதோ அதுக்கு மட்டும்தான் விலை நிர்ணயிச்சு விவசாயிகளுக்கு தராங்க. ஆனா கரும்புல இருந்து வரக்கூடிய பக்காஸ் அந்த இதுல மதுவுக்கு மூலப்பொருள் இதுதான். அப்போ இதுல இருந்து நிறைய லாபம் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ அதெல்லாம் கருத்தில் கொள்ளும் போது வெட்டுக்குழியும் அந்த ஆலையை ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு அதுல லாபம் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கரும்புக்கு நீங்க இப்ப கொடுக்கற விலையவே கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனா வெட்டுக்குழிய அந்த ஆலையை ஏத்துக்குச்சு அப்படின்னா விவசாயிகளுக்கு ஒரு பெரும் லாபமாக இருக்கும். இதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏற்கனவே இது மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகள் நீங்க நேரடியாக சட்டமன்றத்துக்கு வாங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னாங்க. நீங்க முதலமைச்சர் ஆனீங்க, நிச்சயமா உங்களை பார்க்கறது நாங்க வருவோம். நீங்க இதெல்லாம் நிறைவேற்றுங்க அப்படின்னு நம்பிக்கை வச்சிருக்கோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை கேட்டு வந்திருக்கும் நேரத்தில் உழவர் உரிமை இயக்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். இந்த கோரிக்கையை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுடைய அறிக்கையில் நாங்கள் குறிப்பிட்டு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இதை நிறைவேற்றும் வகையில் எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம். மேல்மா சிப்காட் திட்டம் கைவிட வேண்டும். ஏற்கனவே மேல்மாவை சுற்றி 2 சிப்காட் இருக்கிறது. அங்கே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் ஏற்கனவே பயன்பாட்டுக்கு இல்லாமல் உள்ளது. எனவே இந்த மேல்மா சிப்காட் திட்டத்தை நாங்கள் கைவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிச்சயமாக இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுக்கு முன்னாடி இந்த திட்டம் நிறைவேறாது. எனவே நீங்கள் பொறுப்பேற்றவுடன் இந்த திட்டத்தை நீங்கள் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விளைநிலங்களை பாதுகாக்கும் கொள்கை. விளைநிலங்கள் விவசாய நிலங்களே இன்னைக்கு அரசனுடைய குறிப்பேட்டில் எல்லாமே தரிசுன்னு வச்சிருக்காங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரியறதில்லை. எல்லாத்தையும் மொத்தமா எந்த திட்டங்களுக்கும் அவங்க தரிசுன்னு போட்டுடுறாங்க. நீங்க மேடையில் இருக்கிறவங்களுக்கு அதை போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதில்ல. அப்போ விளைநிலங்களை பாதுகாக்க கொள்கை வைக்க வேண்டும். நில ஒருங்கிணைப்பு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் விவசாயிகளுக்கு பாதிக்கக்கூடியது. அந்த சட்டத்தை நீங்க ரத்து செய்யணும். கடைசியாக ஒன்று, கரும்பு விலை நிர்ணய கோட்பாடு. அதாவது கரும்புக்கு சர்க்கரை எவ்வளவு வருதோ அதுக்கு மட்டும்தான் விலை நிர்ணயிச்சு விவசாயிகளுக்கு தராங்க. ஆனா கரும்புல இருந்து வரக்கூடிய பக்காஸ் அந்த இதுல மதுவுக்கு மூலப்பொருள் இதுதான். அப்போ இதுல இருந்து நிறைய லாபம் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ அதெல்லாம் கருத்தில் கொள்ளும் போது வெட்டுக்குழியும் அந்த ஆலையை ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு அதுல லாபம் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கரும்புக்கு நீங்க இப்ப கொடுக்கற விலையவே கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனா வெட்டுக்குழிய அந்த ஆலையை ஏத்துக்குச்சு அப்படின்னா விவசாயிகளுக்கு ஒரு பெரும் லாபமாக இருக்கும். இதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏற்கனவே இது மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகள் நீங்க நேரடியாக சட்டமன்றத்துக்கு வாங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னாங்க. நீங்க முதலமைச்சர் ஆனீங்க, நிச்சயமா உங்களை பார்க்கறது நாங்க வருவோம். நீங்க இதெல்லாம் நிறைவேற்றுங்க அப்படின்னு நம்பிக்கை வச்சிருக்கோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை கேட்டு வந்திருக்கும் நேரத்தில் உழவர் உரிமை இயக்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். இந்த கோரிக்கையை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுடைய அறிக்கையில் நாங்கள் குறிப்பிட்டு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இதை நிறைவேற்றும் வகையில் எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம். மேல்மா சிப்காட் திட்டம் கைவிட வேண்டும்.
ஏற்கனவே மேல்மாவை சுற்றி 2 சிப்காட் இருக்கிறது. அங்கே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் ஏற்கனவே பயன்பாட்டுக்கு இல்லாமல் உள்ளது. எனவே இந்த மேல்மால் சிப்காட் திட்டத்தை நாங்கள் கைவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிச்சயமாக இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுக்கு முன்னாடி இந்த திட்டம் நிறைவேறாது. எனவே நீங்கள் பொறுப்பேற்றவுடன் இந்த திட்டத்தை நீங்கள் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விளைநிலங்களை பாதுகாக்கும் கொள்கை. விளைநிலங்கள் விவசாய நிலங்களே இன்னைக்கு அரசனுடைய குறிப்பேட்டில் எல்லாமே தரிசுன்னு வச்சிருக்காங்க. IAS IPS ஆபீசர்ஸ்க்கு தெரியறதில்ல. எல்லாத்தையும் மொத்தமா எந்த திட்டங்களுக்கும் அவங்க தரிசனம் போட்டுடுறாங்க. நீங்க மேடையில் இருக்கிறவங்களுக்கு அதை போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதில்ல. அப்போ விளைநிலங்களை பாதுகாக்க கொள்கை வைக்க வேண்டும். நில ஒருங்கிணைப்பு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் விவசாயிகளுக்கு பாதிக்கக்கூடியது. அந்த சட்டத்தை நீங்க ரத்து செய்யணும். கடைசியாக ஒன்று, கரும்பு விலை நிர்ணய கோட்பாடு. அதாவது கரும்புக்கு சர்க்கரை எவ்வளவு வருதோ அதுக்கு மட்டும்தான் விலை நிர்ணயிச்சு விவசாயிகளுக்கு தராங்க. ஆனா கரும்புல இருந்து வரக்கூடிய பக்காஸ் அந்த இதுல மதுவுக்கு மூலப்பொருள் இதுதான். அப்போ இதுல இருந்து நிறைய லாபம் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ அதெல்லாம் கருத்தில் கொள்ளும் போது வெட்டுக்குழியும் அந்த ஆலையை ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு அதுல லாபம் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கரும்புக்கு நீங்க இப்ப கொடுக்கற விலையவே கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனா வெட்டுக்குழிய அந்த ஆலையை ஏத்துக்கிச்சு அப்படின்னா விவசாயிகளுக்கு பெரும் லாபமாக இருக்கும். இதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகள் நீங்க நேரடியாக சட்டமன்றத்துக்கு வாங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னாங்க. நீங்க முதலமைச்சர் ஆனது நிச்சயமா உங்களை பார்க்கறதுக்கு நாங்க வருவோம். நீங்க இதெல்லாம் நிறைவேற்றுங்க அப்படின்னு நம்பிக்கை வச்சிருக்கோம்.